வருகிற நாடாளுமன்ற தேர்தலுடன் தமிழகத்தில் காலியாக உள்ள சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சூசகமாக தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் நடைபெற்ற அதிமுக கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தனக்கு அளித்த வரவேற்பு இடைத்தேர்தல் வெற்றி கூட்டம் போல் இருப்பதாக தெரிவித்தார். டிடிவி தினகரன் பேச்சை கேட்டு செயல்பட்டவர்கள் இன்று நடுத்தெருவில் நிற்பதாக சாடிய அவர், ஜெயலலிதா இருக்கும் வரை பதுங்கியிருந்தவர் தினகரன் என்றும் விமர்சித்தார். அரசு எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிக்கும் என்று முதலில் நினைத்தார்கள். 10 நாளைக்கு தாக்கு பிடிக்குமா? நிதிநிலை அறிக்கை முடிகின்ற வரை தாக்கு பிடிக்குமா? மானிய கோரிக்கை நடைபெறுகின்ற வரை தாக்கு பிடிக்குமா? 6 மாதம் தாக்கு பிடிக்குமா என்று சொன்னார்கள். இப்படி 2 ஆண்டு காலம் உங்களுடைய துணையோடு சிறப்பான ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றோம். உச்சநீதிமன்ற உத்தரவால் பாதிக்கப்பட்டிருக்கும் பட்டாசு தொழிலை பாதுகாக்க சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்த முதலமைச்சர், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுடன் தமிழகத்தில் காலியாக உள்ள சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளதாக சூசகமாக தெரிவித்தார். இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கின்றன. அந்த நாடாளுமன்ற தேர்தலோடு ஒட்டப்பிடாரம் இடைத்தேர்தலும் விளாத்திக்குளம் இடைத்தேர்தலும் 2 இடைத்தேர்தல் வர இருக்கின்றன. அந்த 2 இடைத்தேர்தலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். நாடாளுமன்ற வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும். முன்னதாக மதுரை மாவட்டம் கள்ளிக்குடியை தலைமையிடமாக கொண்டு புதிய வட்டத்தை உருவாக்கிய முதலமைச்சர் பழனிசாமிக்கு நன்றி அறிவிப்பு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் 80 அடி உயர கொடிக்கம்பத்தில் அதிமுக கொடியை ஏற்றி வைத்தார். முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி கொடியை ஏற்றினார்கள். பின்னர் உரையாற்றிய முதலமைச்சர் பழனிசாமி, அதிமுக அரசு அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி வருவதாக கூறினார். அனைத்து தரப்பு மக்களின் அடிப்படை தேவைகளையும் அதிமுக அரசு நிறைவேற்றி வருவதால் அதை பொறுத்துக் கொள்ள முடியாத எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்றே இட்டுக்கட்டி அவதூறுகளை வாரி இறைப்பதாக குற்றம் சாட்டினார். மக்களுடைய வசதிக்காக, நிர்வாக வசதிக்காக பெரிய வட்டத்தை பிரித்து தனி வட்டமாக உருவாக்கி மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்த அரசு அம்மாவுடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி, இன்றைக்கு எதிர்க்கட்சி சேர்ந்தவர்கள் இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த அரசை குறை கூறி கொண்டிருக்கிறார். இவர் காலத்தில் எதையும் செய்ததாக தெரியவில்லை, எந்த சாதனையும் பெரிதாக செய்ததாக தெரியவில்லை. மத்தியிலும் ஆட்சியில் இருந்தார்கள், மாநிலத்திலும் ஆட்சி செய்தார்கள். ஆனால் குடும்பம் மட்டும் வளம் பெற்றது. திமுக கட்சினா அந்த குடும்பத்துக்கு தான் சொந்த கட்சி. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்த மக்களுக்கும் சொந்த கட்சி. குடும்ப அரசியல் நடத்தும் திமுகவில் குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே அரசியலுக்கு வருவதாக விமர்சித்த முதலமைச்சர் பழனிசாமி, அதிமுக மக்களுக்கான கட்சி என்றும் குறிப்பிட்டார். சென்னை தலைமை செயலகத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் யாகம் நடத்தியதாக திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அனைத்து மதத்தினருக்கும் பொதுவான இடத்தில் யாகம் நடத்த துணை முதல்வருக்கு அதிகாரம் கொடுத்தது யார் என்றும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை சோழிங்கநல்லூரில் திமுக எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷின் உறவினர் திருமணம் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. மணமக்களை வாழ்த்தி பேசிய அவர், தலைமைச் செயலகத்தில் துணை முதலமைச்சர் அறையில் அதிகாலை சுமார் 2 மணி நேரம் ஓ பன்னீர்செல்வம் யாகம் நடத்தியதாக கூறினார். ஏற்கனவே துணை முதலமைச்சர் பதவிக்காக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சமாதியில் தியானம் செய்த OPS தற்போது முதலமைச்சர் பதவியை அடைய தலைமைச் செயலகத்தில் யாகம் நடத்தியுள்ளதாக ஸ்டாலின் விமர்சித்தார். தலைமைச் செயலகம் அனைத்து மதத்தினருக்கும் சொந்தமானது என கூறிய அவர், அங்கு யாகம் நடத்த பன்னீர்செல்வத்திற்கு அதிகாரம் கொடுத்தது யார் என கேள்வி எழுப்பினார். கோட்டையில் எப்படி யாகம் நடத்த முடியும்? நான் கேட்கிறேன், கோட்டை உங்க அப்பா விட்டு சொத்தா? நீங்க யாகம் நடத்துறதுக்கு அது ஒரு செக்யூலர், எல்லா மதத்துக்கும் சொந்தம். அது ஆக ஒரு பொதுவான இடம், மக்களுடைய வரி பணத்தில் நடக்கிற கோட்டை. அது நீ வீட்டை யாக நடத்த கவலைப்படல, கோயிலில் போய் யாக நடத்த நான் பத்தி வருத்தப்படல. ஜெயலலிதா சமாதியில போய் தியானம் பண்ண பத்தி நாங்க ஏதாவது கேட்டோமா? நீ அங்க நடத்து. ஆனால் கோட்டையில நீ யாக நடத்துவதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு, என்ன தகுதி இருக்கு என்ற கேள்வியை தான் நான் கேட்கிறேன். கோடநாடு விவகாரத்தில் முதலமைச்சர் பழனிசாமி விரைவில் சிறைக்கு செல்வார் என கூறிய ஸ்டாலின், அவரது பதவியை விரைவில் அடையவே துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் யாகம் நடத்தியிருப்பதாக குற்றம் சாட்டினார். ஜெயலலிதாவும் சசிகலாவும் ஊழல் குற்றச்சாட்டில் சிறைக்கு போனாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் கொலை குற்றவாளியாக சிறைக்கு போகிறார். அப்படித்தான் இப்ப செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இதை நான் சொல்லுகிற காரணத்தால் எடப்பாடி பழனிசாமி என் மீது வழக்கு போடுவதற்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். வருமான வரித்துறையின் சோதனைக்கு பயந்து கொடநாடு எஸ்டேட்டிலிருந்து முக்கிய ஆவணங்கள், பென்டிரைவ் ஆகியவற்றை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை வைத்து சசிகலா திட்டமிட்டு திருடியிருப்பதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். எங்காவது இன்கம் டேக்ஸ் ரைடோ
சிபிஐ ரைட வந்தா அதை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு ஆபத்து வந்துடும். ஆக உடனடியாக அதை எப்படியாவது அங்கிருந்து எடுத்துடும் அப்படின்னு முடிவு செஞ்சு அதற்கு ஏற்றவர் முதலமைச்சராக எடப்பாடி இருந்தால் தான் செய்ய முடியும் அப்படின்னு முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமியை அம்மையார் சசிகலா அவர்கள் சிறைக்கு போவதற்கு முன்பு இதே கூவத்தூர்ல எடப்பாடியை தான் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து அறிவிச்சாங்க. அவர் முதலமைச்சரானாரு. ஆன உடனே அந்த காரியத்தை செஞ்சார். இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தலைமைச் செயலகத்தில் யாகம் நடத்தியது தொடர்பாக துணை முதலமைச்சரும் முதலமைச்சரும் விளக்கம் அளிக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். தனிப்பட்ட முறையிலே அவருடைய இல்லத்திலே யாகம் நடத்துவதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அதை நாம் விமர்சிக்க இயலாது. ஆனால் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சருடைய அதுவும் துணை முதலமைச்சருடைய அலுவலகத்தில் யாகம் நடத்தியிருப்பது மரபு மீறலாகும். இன்னும் சொல்லப்போனால் அது சட்டத்திற்கு புறம்பானது. ஆகவே இது அதிர்ச்சி அளிக்கிறது. இதனிடையே தலைமைச் செயலகத்தில் யாகம் நடத்தியதாக ஸ்டாலின் வதந்தியை கிளப்பி விடுவதாகவும் யாகம் நடத்தியதை யார் பார்த்தது, ஆதாரம் உள்ளதா என அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒரு ஆத்தென்டிகேஷன், அதாவது ஒரு அதிகாரபூர்வமாக இருக்கிற செய்திக்கு நான் கருத்து கூற முடியும். அவர் யாகம் நடத்துகிற யார் பார்த்தாங்க, ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? எந்த எவிடன்ஸ் இல்லாத ஒரு நிலையில் நான் அது குறித்து நிச்சயமாக எந்த கருத்தும் கூற முடியாது. ஏன்னா அது ஒரு தவறான ஒரு கருத்து என்கின்ற அடிப்படையில் வீணான ஒரு வதந்தியை வேண்டுமென்றே ஒரு பரப்பி விடுகின்ற ஒரு செயலாகத்தான் நிச்சயமாக நான் கருதுகின்றேன். கட்சிக்குள் பிளவை ஏற்படுத்த திமுகவும் தினகரனும் கூட்டுச்சதி செய்வதாக அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டினார். சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்திய திமுக தலைவர் ஸ்டாலின் கொல்கத்தா கூட்டத்தில் ஏன் அவரை முன்னிறுத்தவில்லை என பாஜக மாநில தலைவர் தமிழிசை எழுப்பிய கேள்வியும் அதற்கு ஸ்டாலின் அளித்துள்ள பதிலையும் இப்போது பார்க்கலாம். கூட்டத்திற்கு முன்னாலேயே ஸ்டாலின் நான் ஒரு கேள்வி கேட்டேன். சென்னையில நடந்த சிலை திறப்பு விழாவில் ராகுலை நான் பிரதமராக முன்னிறுத்துகிறேன் என்று சொன்னார். நேற்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் இருந்த கூட்டம். அவர் அந்த நிலைப்பாட்டில் நிலையாக இருந்திருந்தார் என்றால் அவர் பேச்சில் ராகுலை பிரதமராக முன்னிறுத்துகிறேன்னு ஏன் சொல்லல? ஆக அதிலேயே அவருக்கு நடுக்கம் இருக்கிறது, ஒரு தடை இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இவர்கள் யாரை முன்னிறுத்துவார்கள்? இங்க நடத்துனது திமுக கூட்டம், எங்க கூட்டம், தலைவர் கலைஞர் தலைமையில் நடைபெறக்கூடிய திமுக நடத்திய கூட்டம். அதுல எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நாங்கள் சொன்னோம், தமிழ்நாட்டு மக்கள் சார்பில் சொன்னோம், தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் சொன்னோம். இதுல என்ன தவறு? இன்னைக்கு அதே தலைவர் கலைஞர் நடத்த வழிகாட்ட இருக்கக்கூடிய திமுக கழகத்தின் சார்பில் நான் சொல்லி இருக்கிறேன்னு சொன்னால் நடக்க போகிறதா இல்லையா என்று பொறுத்திருந்து பாருங்கள். நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பு வந்த பிறகே அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூடி கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் என மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூரில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் தான் தனிக்கட்சி தொடங்கப் போவதாக தவறான செய்தி பரப்பப்பட்டு வருவதாக கூறினார். எதுவுமே தேர்தல் அறிவிக்காமல் பேச முடியாது. அறிவித்த பிறகு சொல்ல முடியும். அது எங்களுடைய பொதுக்குழு செயற்குழு முடிவெடுக்கும். நான் சொல்ல முடியும், தனிப்பட்ட முறை சொல்ல முடியாது. பொதுக்குழு செயற்குழு தான் எப்பொழுது முடிவெடுக்கும். புரட்சித் தலைவர் அம்மா காலத்தில் கூட அப்படிதான். அப்படி ஒரு முடிவு அந்த கட்சி முடிவெடுக்குமே தவிர அதற்காக தம்பிதர் அது சொல்றதை சொல்லலாம். இதுவரையில் பேசியது தமிழகத்தின் உரிமைகளை பேசியிருக்கிறேன். அந்த உரிமைகளை நம்முடைய மத்திய அரசு பல கொடுக்கவில்லை என்பதுதான் என்னுடைய ஆதங்கம். தமிழகத்தில் ராணுவ தளவாட உதிரி பாகங்களை உற்பத்தி செய்வதற்கான பாதுகாப்பு தொழில்துறை வழித்தட திட்டத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடங்கி வைத்தார். இதன் மூலம் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் கனவை பிரதமர் மோடி நிறைவேற்றியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். திருச்சி, சென்னை, மதுரை, கோவை, ஒசூர், சேலம் ஆகிய நகரங்களை உள்ளடக்கி பாதுகாப்பு தொழில்துறை வழித்தட திட்டத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் திருச்சியில் இன்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சுமார் 500 நிறுவனங்களின் நிர்வாகிகள் பங்கேற்றனர். தனியார், பொதுத்துறை என 10க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் சுமார் 3038 கோடி ரூபாய்க்கு ராணுவ தளவாட உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்ய முதலீடு செய்துள்ளன. இந்நிகழ்ச்சியின் போது பேசிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் மத்திய அரசிடம் வைக்கப்பட்ட கோரிக்கைகளை பிரதமர் நரேந்திர மோடி நிறைவேற்றி வருவதாகவும் மாநில அரசின் ஒத்துழைப்போடு தமிழகத்தின் பல திட்டங்களை கொண்டு வர உள்ளதாகவும் கூறினார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய கனவும்
அம்மா அவர்களுடைய கனவும் திருச்சியை நல்லா முன்னேற்றணும் அப்படிங்கிற அந்த கனவும் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய அமைச்சர் நடராஜன் அவர்களும் அழகாக எடுத்து சொன்னார். நான் அப்படி ஒரு அடி முன்ன வந்து சிலது சொல்ல விரும்புகிறேன், அதை வேறு விதமாக நினச்சிக்காதீங்க. எம்ஜிஆர் ஐயா காலத்துலேருந்து அம்மா காலத்துலேருந்து மத்திய அரசில் நிறையா கேட்டு, ஆனால் இன்னைக்கு அந்த கனவுகளை மோடி ஐயா தான் நடத்தி வைக்கிறார். நிகழ்ச்சியின் போது திருச்சி மேம்பால பணிகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் குமார் குறுக்கிட்டு பேசினார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் நிர்மலா சீதாராமன், திருச்சியில் ராணுவ இடத்தில் மேம்பாலம் அமைக்கும் திட்டத்திற்காக மாற்று இடம் கொடுத்தால் ராணுவ இடத்தை 2 நாட்களில் வழங்க தயார் என தெரிவித்தார். அப்போது மாற்று இடம் கொடுக்க பரிந்துரைக்கப்பட்டு 6 மாதம் ஆனதாக அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் குறுக்கிட்டு விளக்கமளிக்க மேடையிலேயே சமாளித்தார் நிர்மலா சீதாராமன். எனக்கு தெரிஞ்சு இங்க நான் திருச்சிக்கு வரேன்ன உடனே ரொம்ப பயந்து எல்லாத்தையும் ரெக்கார்டு காட்டுங்கய்யா, ஏதாவது பெண்டிங் இருக்கா, நான் போய் அங்கே நிற்கணும்னா பயமா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ வரைக்கும் ஒன்றும் இல்லைங்க. ஆனால் மந்திரி ஐயா சொல்லிருக்காரு, நான் அதை லைட்டாக எடுக்க முடியாது. ஸோ அமைச்சர் சொன்னதுக்கு ஏற்ப நான் போய் நாளைக்கே அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு கேட்டு சொல்றேன். விமான நிலைய விரிவாக்கம், ரயில்வே மேம்பாலம், ராணுவத்திற்கு தேவையான ஈக்குவல் நிலம் தமிழ்நாடு அரசு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 6 மாதத்திற்கு முன்பே வழங்கப்பட்டு இறுதி செய்யாமல் ராணுவத்தில் பெண்டிங்ல இருக்குங்கிற தகவல் இருக்குமா? அதை தயவு செய்து நான் டெஃபினட்டா நீங்க சொன்னதை வச்சுட்டு நாளைக்கு போய் விசாரிச்சுட்டு ஓகே மேம் பப்ளிக்ல உங்களுக்கு நல்லா சொல்லிடுறேன். ஓகே மேம், தேங்க்யூ. இதனிடையே டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் என்ற பெயரில் பாதுகாப்பு தொழில்துறை வழித்தட திட்டத்தை தமிழகத்தில் உருவாக்கி ராணுவ தளவாட உதிரி பாகங்களின் உற்பத்தியை மத்திய அரசு தனியார் வசம் ஒப்படைக்க உள்ளதாக அகில இந்திய பாதுகாப்புத்துறை ஊழியர்கள் சம்மேளனம் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் உற்பத்தி செய்து கொண்டிருந்த 650 பொருட்களில் 275 பொருட்களை அந்த தொழிற்சாலைகளிடமிருந்து திரும்ப பெற்று அந்த உற்பத்தியை எல்லாம் தனியார் செய்வார்கள், தனியார் இந்த பணிகளை ஆற்றுவார்கள் என்கின்ற நோக்கத்தோடு இருக்கின்ற தொழிற்சாலைகளை நலிவடைய செய்து இருக்கின்ற தொழிற்சாலைகளுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி அங்கு பணிபுரிகின்ற தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை ஒரு மிகப்பெரிய சூன்யமாக உருவாக்கி தனியாரை ஊக்குவிப்போம் என்பதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். அதற்காக நாங்கள் 3 நாள் வேலை நிறுத்தம் செய்ய இருக்கிறோம். டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடாரால் ஊழியர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அவங்க போராட்டம் பண்றது அவங்களுடைய உரிமை பண்ணட்டுங்க, ஆனா எங்களுடைய நோக்கம் அவங்களுக்கு நாங்க மீட்டிங்ல சொன்ன மாதிரி அவங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் வரக்கூடாதுன்றது நோக்கத்தோட தான் நாங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்றோம். அவங்களுக்கு வரக்கூடிய ஆர்டர் வராமல் இப்போ நின்றுச்சுன்னா வேறு விதமாக ஆர்டர் இங்கேருந்து வரவழைக்கிறதுங்கிறது கூட முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனால் நாங்கள் ஒரு பாசிட்டிவாக அவங்களோட ஒத்துழைச்சி அவங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுக்கணுன்ற எண்ணத்தில் தான் இன்றைக்கும் இருக்கிறோன்றதை நான் சொல்ல விரும்புகிறேன். எதிர்ப்பு தெரிவிக்கும் ஊழியர் சங்கங்களுடன் ஏற்கனவே 2 முறை பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் வீராணம் ஏரி இந்த ஆண்டு முதல் முறையாக அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதன் மூலம் சென்னை மக்களின் குடிநீர் தேவையை வீராணம் ஏரி தீர்க்குமா என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. சென்னை மக்களின் குடிநீர் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் நகரத்தின் பல்வேறு பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. சென்னையின் ஒரு நாள் குடிநீர் தேவை 80 கோடி லிட்டர் ஆகும். ஆனால் தற்போது வரை 50 கோடி லிட்டர் அளவு தண்ணீர் மட்டுமே விநியோகிக்கப்பட்டு வருகிறது. சென்னையின் தண்ணீர் தேவைகளை பூர்த்தி செய்வதில் பிரதானமாக விளங்கும் பூண்டி, செம்பரம்பாக்கம், புழல், சோழாவரம் ஏரிகளிலும் நீர் இருப்பு குறைந்து கொண்டே வருகிறது. புழல் ஏரியின் மொத்த கொள்ளளவான 3300 மில்லியன் கன அடியில் 805 மில்லியன் கன அடிக்கு மட்டுமே தண்ணீர் உள்ளது. வினாடிக்கு 90 கன அடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. சோழாவரம் ஏரியின் மொத்த கொள்ளளவு 1081 மில்லியன் கன அடியாகும். அதில் 48 மில்லியன் கன அடி அளவில் நீர் இருப்பு உள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியில் 63 மில்லியன் கன அடி மட்டுமே தண்ணீர் உள்ளது. 3645 மில்லியன் கொள்ளளவு கொண்ட செம்பரம்பாக்கம் ஏரியில் வெறும் 63 மில்லியன் கன அடிக்கு மட்டுமே தண்ணீர் உள்ளது. வினாடிக்கு 25 கன அடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. 3231 மில்லியன் கன அடி கொண்ட பூண்டி ஏரியிலும் 233 மில்லியன் கன அடிக்கு மட்டுமே தற்போது தண்ணீர் உள்ளது.
வினாடிக்கு 21 கன அடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 15ஆம் தேதி கீழணையிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டதை தொடர்ந்து வீராணம் ஏரியின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்தது. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கி 3 முறை முழு கொள்ளளவை எட்டிய வீராணம் ஏரி 4வது முறையாக இன்று காலை முழு கொள்ளளவான 47.50 அடியை எட்டியது. இதன் மூலம் இந்த ஆண்டில் முதன்முறையாக வீராணம் ஏரி அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 74 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வீராணம் ஏரியின் நீர் திறப்பால் சென்னையின் குடிநீர் தட்டுப்பாடு நீங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேனி அருகே குடும்ப தகராறு காரணமாக அருகருகே வசித்து வந்த உறவினர்கள் 2 பேர் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போடி TVKK நகரைச் சேர்ந்த ஈஸ்வரன் என்பவரின் மகன் கமலக்கண்ணன் வேலைக்கு செல்லாமல் சுற்றித் திரிந்ததாகவும் அவரை வேலைக்கு செல்ல தந்தை வற்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. வழக்கம் போல் இன்றும் மகனை வேலைக்கு செல்லுமாறு அறிவுறுத்திய தந்தை ஈஸ்வரனை ஆத்திரத்தில் கமலக்கண்ணன் கத்தியால் குத்தியுள்ளார். இதனை பார்த்து அதிர்ந்த ஈஸ்வரனின் சகோதரர் மகன் கார்த்தி மற்றும் சகோதரியின் மகன் பாண்டியும் கமலக்கண்ணனை தடுத்துள்ளனர். அப்போது ஏற்கனவே கருத்து வேறுபாடு கொண்டிருந்த கார்த்திக்கும் பாண்டிக்கும் தகராறு ஏற்பட்டு கைகலப்பாக மாறியுள்ளது. இதில் கார்த்திக் என்பவர் பாண்டியை கத்தியால் குத்தியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த பாண்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஏற்கனவே குத்தப்பட்ட ஈஸ்வரன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கமலக்கண்ணன், கார்த்திக் ஆகியோரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லையில் நடைபெற்று வரும் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். அன்னைக்கு எதிர்க்கட்சி கேட்கின்றார்களே, என்ன தொழிலை கொண்டு வந்து சொல்கிறார்களே, கேட்கின்றார்களே. வருகிற 23, 24ஆம் தேதி சென்னையிலே உலக முதலீட்டாளர் மாநாடு நடக்க இருக்கின்றன. அதில் சுமார் 2.5 லட்சம் கோடி முதலீடு செய்ய இருக்கின்றார்கள். 2.5 லட்சம் கோடி முதலீடு நாங்கள் பெற இருக்கின்றோம். அப்படி 2.5 லட்சம் கோடி முதலீடு தமிழகத்துக்கு வருகின்ற பொழுது நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான வேலைவாய்ப்பு கிடைக்கும். நம்முடைய குழந்தைகள் படித்து பட்டம் பெற்ற அந்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். மறைமுகமாக பல லட்சம் பேருக்கு கிடைக்கும். நேரடியாக 2-3 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும். அந்த திட்டத்தையும் அம்மாவுடைய அரசு தான் இன்றைக்கு வெற்றிகரமாக செய்ய இருக்கின்ற என்பதையும் இந்த நேரத்தில் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். ஆக வேளாண்மை துறையும் சிறந்து விளங்குகின்றது, தொழில்துறையும் சிறந்து விளங்குகின்றது, அதே போல இன்றைக்கு மின்சாரத்துறையிலும் சிறந்து விளங்குகின்றது. ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக தமிழ்நாடு அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் எடுத்து வைக்க விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, மழை சேகரிப்பு திட்டம், மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை அம்மா கொண்டு வந்தாங்க. அது இப்போ எவ்வளவு முக்கியம் என்பது அத்தனை பேர் உணர்றோம். ஏன்னா நாளுக்கு நாள் நிலத்தடி நீர் கீழே போயிட்டே இருக்குது. பருவமழை சரியா பெய்யறதில்ல. அப்படி சரியா பருவமழை பெய்கின்ற பொழுது அங்கே மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை அமல்படுத்துகின்ற பொழுது அந்த நீர் பூமிக்கடிக்கு செல்கின்றது, நீர் மட்டம் உயர்கின்றது, நமக்கு தேவையான நீர் கிடைக்கும். அந்த திட்டத்தையும் அம்மா தான் கொண்டு வந்தாங்க. அதே போல அம்மா மருந்தகம், அம்மா உப்பு, அம்மா சிமெண்ட், அம்மா குடிநீர், இப்படி அடுக்கடுக்கான திட்டங்களை அம்மாவுடைய ஆட்சியிலே கொடுக்கப்பட்டது. அத்தனை திட்டங்களையும் நாமும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த தருணத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். நெல்லை பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசியதை நேரலையில் பார்த்தோம். நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதி உடன்பாடு குறித்து கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான குழுவை திமுக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக திமுக பொதுச் செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக பொருளாளர் துரைமுருகன் தலைமையிலான குழு கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி உடன்பாடு குறித்து பேச்சு நடத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் திமுக துணை பொதுச் செயலாளர் ஐ. பெரியசாமி, அமைப்பு செயலாளர் RS பாரதி, முன்னாள் அமைச்சர்கள் KN நேரு, க. பொன்முடி, ஏவா வேலு ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இதேபோல் நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கையை தயாரிக்க 8 பேர் கொண்ட குழுவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் திமுக முதன்மை செயலாளர் TR பாலு, துணை பொதுச் செயலாளர்கள் சுப்புலட்சுமி ஜெகதீசன், VP துரைசாமி, மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி, கொள்கை பரப்பு செயலாளர்கள் திருச்சி சிவா, ராசா, TKS இளங்கோவன், பேராசிரியர் ராமசாமி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர்.
சென்னை புத்தக கண்காட்சியில் இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு 21 கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் விற்பனையாகியுள்ளதாக பாப்பாசி அமைப்பின் துணைத் தலைவர் மயிலவேலன் தெரிவித்துள்ளார். பாப்பாசி எனப்படும் புத்தக பதிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்கத்தின் சார்பில் கடந்த 17 நாட்களாக நந்தனம் OMCA திடலில் நடைபெற்று வந்த 42வது புத்தக கண்காட்சி இன்றுடன் நிறைவடைந்தது. இந்த ஆண்டு புத்தக கண்காட்சியை காண 14 லட்சம் வாசகர்கள் வருகை தந்துள்ளதாக பாப்பாசி அமைப்பின் துணைத் தலைவர் மயிலவேலன் கூறியுள்ளார். மேலும் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக அளவில் குழந்தைகள் வருகை தந்ததாகவும் அவர் கூறினார். 21 கோடி ரூபாய் அளவுக்கு 75 லட்சம் புத்தகங்கள் விற்பனையாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கண்காட்சிகளை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 16 லட்சம் வாசகர்கள் வருகை புரிந்திருக்கிறாங்க. 75 லட்சம் புத்தகங்கள் விற்பனையாயிருக்கு. 21 கோடி ரூபாய்க்கான புத்தகங்கள் புத்தகத்தில் விற்பனையாயிருக்கு. கடந்த ஆண்டை காட்டிலும் பார்த்தீங்கன்னா 6 கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் அதிகமாக விற்பனையாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வாசகர்களுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 16 லட்சத்தை தொட்டு இருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தைப்பூச திருவிழா களை கட்டியுள்ளது. பல்வேறு ஊர்களில் இருந்தும் பக்தர்கள் பழனிக்கு வருகை தந்துள்ளதால் கூட்டம் அலைமோதுகிறது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனியில் தைப்பூச விழா வெகு பிரசித்தம். இந்த ஆண்டு தைப்பூச திருவிழா கடந்த செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அன்று முதலே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் பழனிக்கு வர தொடங்கினர். நாளை தைப்பூச திருவிழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் இன்று பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. காவடி எடுத்து வரும் பக்தர்கள் காவடி ஆட்டம், கோலாட்டம் என பல்வேறு ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாகமாக வந்து கொண்டிருக்கின்றனர். ஞாயிற்றுக்கிழமை இரவு திருக்கல்யாணம் மற்றும் வெள்ளித்தேரோட்டம் ஆகியவை நடைபெற உள்ளன. இடும்பன் குளத்தில் பக்தர்கள் குடிப்பதற்கும் உடைமாற்றவும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குளத்தில் ரப்பர் படகு மூலம் தீயணைப்பு வீரர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். இதேபோல தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பழனிக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. ஆனாலும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு போதிய பேருந்து வசதி செய்யப்படவில்லை என கூறி பக்தர்கள் தனியார் பேருந்தை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூரு சிறையில் தண்டனை அனுபவித்து வரும் சசிகலா மற்றும் இளவரசி ஆகியோருக்கு சிறையில் விஐபிகளுக்கான சலுகை வழங்கப்பட்டது உயர்மட்ட குழு ஆய்வில் அம்பலமாகியுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்றுள்ள சசிகலா, அவரது உறவினர் இளவரசி மற்றும் சுதாகரன் ஆகியோர் பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அங்கு அவர்களுக்கு விதிமுறைகளை மீறி சலுகைகள் அளிக்கப்பட்டதாக டிஐஜி ரூபா புகார் கூறியிருந்தார். ஆனால் அதை சிறைத்துறை உயர் அதிகாரிகள் மறுத்திருந்தனர். அது தொடர்பாக விசாரிக்க அமைக்கப்பட்ட ஓய்வு பெற்ற IAS அதிகாரி வினய்குமார் தலைமையிலான உயர்மட்ட குழு சிறையில் ஆய்வு மேற்கொண்டு அது தொடர்பான அறிக்கையை கடந்த நவம்பரில் அரசிடம் சமர்ப்பித்தது. அதை ஏற்று லஞ்ச ஒழிப்புத்துறையின் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்ட போதும் அறிக்கை குறித்த விவரங்கள் வெளியிடப்படவில்லை. இந்நிலையில் அந்த அறிக்கையின் விவரங்கள் தற்போது கசிந்துள்ளன. அதில் சசிகலாவுக்கும் இளவரசிக்கும் சிறையில் விதிகளை மீறி 5 அறைகள் ஒதுக்கப்பட்டிருந்ததாக கூறப்பட்டுள்ளது. அச்சிறை வளாகத்தில் உள்ள 28 அறைகளில் 100 பெண்கள் இருந்தனர். அறைக்கு 4 பேர் வீதம் தங்க வைப்பதற்கு பதிலாக சசிகலாவுக்கு 5 அறைகள் ஒதுக்கியது போக மீதமிருந்த 20 அறைகளில் 98 பெண்கள் அடைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் பூனைகள் நுழையாத வகையில் 5 அறைகளுக்கு திரைச்சீலைகள் போடப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. குக்கர் மற்றும் சமையலுக்கு தேவையான பொருட்கள் இருந்ததாக டிஐஜி ரூபா புகைப்பட ஆதாரம் தந்திருந்த நிலையில் உயர்மட்ட குழு அங்கு 2017ஆம் ஆண்டு ஆகஸ்டில் சென்றபோது அவை மாயமாகியிருந்ததாகவும் சிறை அலமாரியை துளாவிய போது சமையல் மஞ்சத்தூள் காணப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது அங்கு சமையல் நடந்ததை உறுதி செய்ததாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் சசிகலா சொந்த உடைகளை அணிய அனுமதிக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டிய அக்குழு பல்வேறு கடுமையான விதிமீறல்கள் நடந்திருப்பதாக அறிக்கை அளித்துள்ளது. இந்த அத்துமீறல்கள் சிறை விதிமுறை மீறல்களாக கருதப்படும் என்றும் லஞ்ச வழக்கை லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கும் என்றும் கர்நாடக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.